வட தெலுங்கானாவில் பாஜக மீண்டும் தனது ஆதிக்கத்தை நிரூபித்துள்ளது. அங்கு 2 எம்எல்சி இடங்களை வென்றுள்ளது. இதன் மூலம் பாஜக தொண்டர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் கிடைத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. 2023 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அங்கு பாஜக தனது செல்வாக்கை விரிவுபடுத்தி வருவதால் இந்த வெற்றி ஆளும் காங்கிரஸ் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான பிஆர்எஸ் ஆகிய 2 கட்சிகளுக்கும் ஒரு புதிய சவாலாக அமைகிறது. ஆளும் காங்கிரசுக்கு அவர்களின் தற்போதைய பட்டதாரிகளுக்கான எம்எல்சி இடத்தை இழந்தது ஒரு பெரிய அடியாகும். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, 7 அமைச்சர்கள், டிபிசிசி தலைவர் மற்றும் 23 எம்எல்ஏக்கள் ஆகியோர் தலைமையில் பலமான பிரச்சாரங்கள் இருந்தபோதிலும் முடிவுகள் அவர்களுக்கு ஆச்சரியமூட்டும் தோல்வியை அளித்தன. இந்த பின்னடைவு வடக்கு தெலுங்கானாவில் பாஜகவின் பிம்பத்தை பெரிதாக்குகிறது. அதே சமயம் காங்கிரஸ் மற்றும் பிஆர்எஸ் கட்சியின் பிம்பத்தை பாஜகவின் வெற்றி உடைத்துள்ளது. மேலும் அக்கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களின் மன உறுதியை குறைக்கக்கூடும் என்றும் காங்கிரஸ் கட்சி இன்னும் 3.5 ஆண்டுகள் அங்கு ஆட்சியில் இருக்கும் நிலையில் அக்கட்சிக்கு இந்த தோல்வி பலத்த அடி என கூறப்படுகிறது. ஆசிரியர்களுக்கான ஒரு தொகுதி மற்றும் பட்டதாரிகளுக்கான ஒரு தொகுதி என இந்த 2 எம்எல்சி இடங்களில் பாஜகவின் வெற்றி ஒரு மூலோபாய ஆதாயத்தை குறிக்கிறது. சட்டமன்ற தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்துவதற்கு இந்த இடங்கள் மிக முக்கியமானவை. மேலும் பாஜக மேலிடம் இப்போது தெலுங்கானாவில் அதன் கவனத்தை இரட்டிப்பாக்கி அடுத்த சட்டமன்ற தேர்தல்களில் அதிகாரத்தை குறிவைக்கிறது. இந்நேரத்தில் அதுவும் படித்த மக்களின் சமுதாயத்தில் பாஜக 2 இடங்களில் பெற்ற இந்த புதிய வெற்றி அக்கட்சியின் இமேஜை உயர்த்தியுள்ளது. 2014 முதல் தெலுங்கானாவில் பாஜகவின் எழுச்சி சீராக இருந்து வருகிறது. 2014இல் ஒரு மக்களவைத் தொகுதி மற்றும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அந்த கட்சி 2018இல் ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டுமே வென்றது. இருப்பினும் 2023ஆம் ஆண்டு பாஜக 8 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றதுடன் அங்கு வாக்கு வங்கி வளர்ச்சி கணிசமாக உயர்ந்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக மாநிலத்தில் உள்ள 17 இடங்களில் 8 இடங்களை வென்றது. அதே சமயம் 35% வாக்கு பங்கை பெற்றது. இது அதன் விரிவடையும் செல்வாக்கின் தெளிவான அறிகுறியாகும். சமீபத்திய எம்எல்சி தொகுதி வெற்றிகள் இந்த உத்வேகத்தை அதிகரிக்கின்றன. 2023இல் மஹபூப் நகர் ஆசிரியர் எம்எல்சி இடத்தை பெற்ற பிறகு பிஜேபியின் சமீபத்திய வெற்றிகள் சட்டசபையில் வளர்ந்து வரும் இருப்பை குறிக்கின்றன. இந்த வெற்றி கட்சிக்காரர்களை அதிக அளவில் உற்சாகப்படுத்தியுள்ளது. அதே சமயம் காங்கிரஸ் மற்றும் பிஆர்எஸ் கட்சி இரண்டின் மீதும் ஆக்ரோஷமான தாக்குதல்களை தூண்டியுள்ளது. சுவாரஸ்யமாக பிஆர்எஸ் வாக்குகள் பிஜேபிக்கு ஆதரவாக மாறியதாக காங்கிரஸ் கூறுகிறது. இது ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரிகளுக்கு இடையே ஆட்சிக்கு எதிரான மனநிலையை குறிக்கிறது. பிஆர்எஸ் கட்சி எம்எல்சி தேர்தலில் பந்தயத்திலிருந்து விலகியது. இதன் மூலம் அது தோல்வியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது. அதே சமயம் காங்கிரசின் தோல்வி மோசமான வேட்பாளர் தேர்வு, மந்தமான பிரச்சாரம் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் தீவிர ஈடுபாடு இல்லாதது தொடர்பான உள்கட்சி விவாதங்களை தூண்டியுள்ளது. மேலும் பிற்பட்ட சமுதாயங்களின் வாக்குகள் 2 கட்சிகளாலும் பிரிக்கப்படுவதால் அது பாஜகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் வெற்றிக்கு அதன் ஒழுக்கமான அமைப்பு ரீதியான முயற்சிகள் காரணமாக கூறப்படுகிறது. மத்திய சுற்றுலா அமைச்சர் மற்றும் கட்சியின் மாநில தலைவர் கிஷன் ரெட்டி, மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய் குமார், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் எம்எல்சிகள் நன்கு கட்டமைக்கப்பட்ட தேர்தல் கள உக்தியை பின்பற்றி ஒற்றுமையாக செயல்பட்டனர். இதற்கு நேர்மாறாக காங்கிரஸில் ஒருங்கிணைந்த பொறிமுறை கள ரீதியாக இல்லை என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு 25 வாக்காளர்களுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்தல், பூத் நிலை மேலாண்மை மற்றும் மையப்படுத்தப்பட்ட வார் ரூம் ஏற்பாடுகள் ஆகியவை பாஜக தரப்பில் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டன. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பாஜக போல தனது அமைப்பு மேலாண்மையை கவனிக்க தவறிவிட்டது. தோல்வி தங்களுக்கு ஒரு கடுமையான பாடம் என்பதை மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர். மோசமான வாக்குப்பதிவு மேலாண்மை, பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் பெற்ற வாக்கு பங்கு மற்றும் அதிக எண்ணிக்கையிலான செல்லாத வாக்குகள் ஆகியவை காங்கிரசாரின் தோல்விக்கு முக்கிய காரணங்களாக அக்கட்சியினரே கூறியது குறிப்பிடத்தக்கது.